மாதத்தில் இந்துக்கள் அசைவத்தை தவிர்த்து விரதம் கடைபிடிப்பார்கள் என்பதால் நாளை மறுநாள் புரட்டாசி மாதம் துவங்குவதால் கடலூர் துறைமுகத்தில் அசைவ பிரியர்கள் மீன் வாங்க குவிந்தனர். மீன் வாங்க அதிக மக்கள் குவிந்தாலும் மீன்கள் விலை வழக்கமான விலையிலேயே விற்கப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே மாரிச்சான்பட்டி விளக்கு பாலம் அருகே வந்து கொண்டிருந்த கார் ராமேஸ்வரத்தில் இருந்து திருச்சி நோக்கி சுற்றுலா வந்த வேனின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் காரில் பயணம் செய்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் நகராட்சி திடலில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக அரசு துறைகளின் பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கான பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளும் பணியாளர்கள் அனைவரையும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதை ரத்து செய்ய வேண்டும் என 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே பருவதஅள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்ட கிழக்கள்ளிபுரம் கிராமத்தில் பல 100 ஆண்டு காலமாக சுடுகாடுக்கு வழித்தடம் இல்லாமல் தவித்து வந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் அரசு முன்வராததால் கிராம மக்களே சாலை அமைத்துள்ளனர். கிராம மக்களே மண் சாலை அமைத்ததால் இனியாவது அரசு கவனம் செலுத்தி சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்களே எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஆளுக்கு 1000-500 போட்டு இந்த ரோடை இன்னைக்கு தொடர்ந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ரோடுக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பச்சாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவர் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவரது உடல் 2 நாட்களாக பிரேத பரிசோதனை செய்யப்படாமல் உறவினர்களிடமும் ஒப்படைக்கப்படாமல் உள்ளது. இதனால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் மர்மமான முறையில் உயிரிழக்கும் நபர்களின் உடலை பல்லடம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யாமல் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதாக குற்றச்சாட்டு வைத்த அவர்கள் இனிமேல் இதுபோல் நடந்தால் பல்லடம் அரசு மருத்துவமனையை இழுத்து மூடும் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர். திருச்சி அருகே காவல்துறையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவர் காவல்துறை உடையில் வந்து பெட்ரோல் போட்டுவிட்டு பணம் தராமல் பெட்ரோல் பங்க் ஊழியர்களிடம் தகராறில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து முன்னாள் காவலர் மணிகண்டன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சி சேர்மன் ஆட்டோ ஓட்டுநர்களை மிரட்டும் வகையிலும் வன்முறையை தூண்டும் வகையிலும் பேசிய மிரட்டல் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யார் போய் ஓட்டுறது? ஆமா, என்னை உனக்கு என்னென்ன செஞ்சா அது மாதிரி செஞ்சு சொன்னேன். ஆமா, எல்லாம் செய்யறதுக்கு அளவுக்கு யார் நீங்க? என் ஊர்ல என்ன கேட்காம வந்து ஒருத்தன் போர்டு ஊன்றதுக்கும் நான் சொன்னதை மீறி அவங்க கூட வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து பேசி ஓட்டுக்கு ஆட்டோ பெருமிட்டப்புல ரத்து பண்ணி தூக்கி போட்டுருக்கேன். 3 கேஸ போட்டு ஒரு ரூபாய் ஓட்ட முடியாதுங்க. இல்லனே ஒரே நாள் தூக்கி ரோட்டை உட்காந்து போராட்டம் பண்ண வேண்டாம். நம்மள எவனோ ஒருத்தன். இது குறித்து காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்த்து உள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றவும் விபத்துகளை தவிர்க்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை மேட்டுப்பாளையம் குன்னூர் மலைப்பாதையில் வாகனங்களை நிறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதால் போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு அதிக விபத்தை தடுப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தருமபுரியில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. திமுக சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி தலைமையிலும், அதிமுக சார்பில் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன் தலைமையிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் தேமுதிக, அமமுக, திராவிடர் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.